வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு உலகப் போர் பீதி. நேட்டோ போர் விமானங்கள் அவசரமாக களமிறக்கம். ஈரானை வீழ்த்தியதாக ட்ரம்ப் கூறியது பொய். CIA ரகசிய ஆவணங்களால் அம்பலமான உண்மை. சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சி. ஸ்பெயின் மற்றும் இத்தாலி விமான சேவைகள் திடீர் ரத்து. நெதர்லாந்து ஆளும் கட்சி தலைமையகத்தில் குண்டு வெடிப்பு. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் தவிர்ப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. வீடியோவை வெளியிட்டது ஈரான். கசிந்த ரஷ்ய ரகசிய ஆவணங்கள். உக்ரைனை முழுமையாக கைப்பற்ற புட்டின் போட்ட அதிரடி திட்டம் அம்பலம். ஹண்டா வைரஸ் பெருந்தொற்று பரவும். இணைய ஆன்மீகவாதியின் கணிப்பால் மக்கள் பீதி. ஏஜியன் கடலில் அகதிகள் படகு மீது தாக்குதல். கிரேக்க கடலோர காவல் படை மீது பகீர் புகார். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து வரும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலை தொடர்ந்து நேட்டோ அமைப்பு தனது போர் விமானங்களை வான்வெளியில் அவசரமாக களமிறக்கியுள்ளது. போலந்து மற்றும் அதன் அண்டை நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் ரஷ்யாவின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஊடுருவ வாய்ப்புள்ளதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் உக்கிரமான வான்வெளி தாக்குதல்களால் ஐரோப்பிய வான்வெளி பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக நேட்டோ தளபதிகள் எச்சரித்துள்ளனர். இந்த திடீர் ராணுவ நகர்வுகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் மூன்றாம் உலகப் போர் மூலுமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் முழுவீச்சில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என அந்த அமைப்பின் முக்கிய தலைவர்கள் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானை வீழ்த்தியதாக ட்ரம்ப் கூறியது பொய். CIA ரகசிய ஆவணங்களால் அம்பலமான உண்மை. ஈரான் மீதான தாக்குதலில் அந்நாட்டின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திறனை முழுமையாக அழித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது உண்மைக்கு மாறானது என கசிந்த CIA ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஆபரேஷன் எபியூக் பியூரி மூலம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டதாக ட்ரம்ப் பெருமையாக கூறி வந்தார். ஆனால் பாதுகாப்பு புலனாய்வு முகமையின் ஆரம்பகட்ட ஆய்வறிக்கை ஈரானின் அணுசக்தி திட்டம் சில மாதங்களிலேயே மீண்டும் செயல்பட தொடங்கிவிடும் என எச்சரித்துள்ளது. ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் நிலத்தடி சுரங்கங்களில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க தாக்குதல்களால் அவற்றுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என அந்த ஆவணங்கள் கூறுகின்றன. வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கும் உளவு அமைப்புகளின் ரகசிய மதிப்பீடுகளுக்கும் இடையே உள்ள இந்த மிகப்பெரிய முரண்பாடு தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் தவறான தகவல்கள் மற்றும் போரை முன்னெடுத்து சென்ற விதம் குறித்து CIA மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடையே கடும் மோதல் நிலவுவதை இந்த கசிவு உறுதிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சி. ஸ்பெயின் மற்றும் இத்தாலி விமான சேவைகள் திடீர் ரத்து. ஐரோப்பாவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஸ்பெயின் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு செல்ல இருந்த நூற்றுக்கணக்கான விமானங்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் விமான எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும். கோடைக்கால விடுமுறையை கழிக்க திட்டமிட்டிருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விமான நிலையங்களில் தங்குமிடம் மற்றும் மாற்று வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். EasyJet, Ryanair போன்ற முன்னணி நிறுவனங்கள் எரிபொருள் சிக்கனம் கருதி தங்களது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளன. இந்த திடீர் ரத்து நடவடிக்கையால் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதுடன் சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளன. நிலைமை சீராகும் வரை அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் பயணத்திற்கு முன்னதாக விமான நிறுவனங்களின் அறிவிப்புகளை சரிபார்க்குமாறும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெதர்லாந்து ஆளும் கட்சி தலைமையகத்தில் குண்டு வெடிப்பு. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் தவிர்ப்பு. நெதர்லாந்து நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய கட்சியான D66 கட்சியின் டென்ஹாக் தலைமையகத்தில் வியாழக்கிழமை இரவு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இரவு 9 மணியளவில் நடந்த இந்த தாக்குதலில் கட்டிடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்தாலும் நல்ல வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டிடத்தின் கதவில் உள்ள தபால் பெட்டி வழியாக பட்டாசுகளால் செய்யப்பட்ட வெடிகுண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதலை கோழைத்தனமான மிரட்டல் செயல் என நெதர்லாந்து பிரதமரும் அக்கட்சியின் தலைவருமான
ராப் ஜெட்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட D66 கட்சி கடந்த ஆண்டு தேர்தலில் வலதுசாரி தேசியவாத கட்சிகளை வீழ்த்தி ஆச்சரியமான வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அக்கட்சியின் முற்போக்கான கொள்கைகளால் அதிருப்தி அடைந்த குடியேற்ற எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் கடந்த ஆண்டும் இதே அலுவலகத்தை தாக்கி சேதப்படுத்தியது நினைவு கூறத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. வீடியோவை வெளியிட்டது ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன உளவு ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்த வீடியோ ஆதாரத்தை ஈரான் வெளியிட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் ட்ரோன் தனது வான்வெளியை அத்துமீறி நுழைந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை நிலப்பரப்பில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் இந்த ட்ரோனை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறியுள்ளது. எனினும் அந்த ட்ரோன் சர்வதேச வான்வெளியில் தான் பறந்து கொண்டிருந்ததாகவும் ஈரானின் செயல் தேவையற்ற ஆத்திரமூட்டல் என்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை மறுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்கனவே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்த தாக்குதல் சம்பவம் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு இந்த மோதல்கள் பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. கசிந்த ரஷ்ய ரகசிய ஆவணங்கள் உக்ரைனை முழுமையாக கைப்பற்ற புட்டின் போட்ட அதிரடி திட்டம் அம்பலம். உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவின் உண்மையான நோக்கு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த மிக ரகசியமான ஆவணங்கள் கசிந்துள்ளதால் சர்வதேச அளவில் புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த ஆவணங்களின்படி உக்ரைனின் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் கைப்பற்றுவது புட்டினின் நோக்கமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே அவரது இறுதி இலக்கு என தெரிய வந்துள்ளது. உக்ரைனின் ராணுவ பலத்தை முழுமையாக முடக்கிய பிறகு அங்கு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவ புட்டின் விரிவான திட்டங்களை தீட்டியுள்ளது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக உக்ரைனின் உள்கட்டமைப்புகளை சீர்குலைத்து அந்நாட்டை பொருளாதார ரீதியாக சிதைப்பதற்கான கால அட்டவணையையும் இந்த கசிந்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த ரகசிய திட்டங்கள் கசிந்துள்ளதால் உக்ரைனுக்கு தேவைப்படும் பாதுகாப்பு உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் ரஷ்யா மீதான தடைகளை தீவிரப்படுத்தவும் மேற்கத்தைய நாடுகள் ஆலோசித்து வருகின்றன. போர்க்களத்தில் ரஷ்யா சந்தித்து வரும் பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் புட்டின் தனது ஆக்கிரமிப்பு பிடியை தளர்த்த தயாராக இல்லை என்பதை இந்த ஆவணங்கள் உறுதிப்படுத்துவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஹண்டா வைரஸ் பெருந்தொற்று பரவும் இணைய ஆன்மீகவாதியின் கணிப்பால் மக்கள் பீதி. எலிகள் மூலம் பரவும் ஹண்டா வைரஸ் உலகம் முழுவதும் ஒரு புதிய பெருந்தொற்றாக மாறும் என இணைய ஆன்மீகவாதி ஒருவர் கணித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக ஹண்டா வைரஸ் பாதிப்புடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட எலிகளின் கழிவுகள் அல்லது உமிழ்நீர் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. இது கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே கொரோனா மற்றும் பிற நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு பெருந்தொற்று ஏற்படுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. எனினும் இது மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவாது என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் எலிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதுமே இந்த வைரஸிலிருந்து தற்காத்துக் கொள்ள சிறந்த வழி என தெரிவிக்கப்பட்டுள்ளது.